நியூஸ் 8 தமிழ்நாடு சார்பாக ஒரு பரபரப்பான இந்த தேர்தல் முடிந்து நாளை காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு முடிந்த ஓட்டுகளை எண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒவ்வொரு கட்சியினரும் அதன் தலைவர்களும் வேட்பாளர்களும் தொகுதியினுடைய கட்சியிலே பொறுப்பேற்றிருக்கும் முக்கிய ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அதையும் மீறி ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களும் மிகவும் ஆர்வத்தோடும் மிகவும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல் முடிவுகள் நாளை 8 மணி முதல் துவங்க இருக்கிறது. இதை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கப் போகிறது அல்லது முக்கியமாக நிற்கக்கூடிய தவேக, திமுக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, சீமான், நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சிகளே களம் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. களத்திலே யார் வெற்றி பெறுவார்கள், எத்தனை தொகுதி எந்த கட்சிக்கு கிடைக்கப் போகிறது என்பது நாளை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை துவங்கியவுடன் தெரியும். இந்த பரபரப்பான சூழ்நிலையிலே மக்கள் விஜய் தலைமையிலே இயங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்பது ஒருமித்த கருத்தாகவும் மற்றும் ஒரு சில கட்சிகளுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது எனவும் ஒரு சில மக்களின் கருத்து கூட்டணி ஆட்சி விஜயுடைய தலைமையிலே அமையும் எனவும் மக்கள் தொண்டர்கள் சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலைமையிலே நியூஸ் 8 தமிழ்நாடு சேனல் சார்பாக எடிட்டர் மயிலை சேகர் பாண்டியன் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாளை 8 மணிக்கு மேல் பார்ப்போம் எந்த கட்சி ஆட்சி அமைகிறது, ஆட்சி அமைக்கும் என்பது தெரிய வரும்.